ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆச்சு. நம்ம ஆல்ரெடி ரீசன்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். நிஃப்டினுடைய பொசிஷனல் சப்போர்ட்டுங்கிறது 17,000, கிட்டத்தட்ட 17,360 க்ளோஸ் ஆகிருக்கு. ஈவன் எஸ்டர்டே கூட மார்க்கெட்டில் நான் சொல்லியிருந்தேன், 17,360ங்கிறது ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக ஃபிட் உறுப்பினர் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த பேங்கிங் க்ரைசிஸ்னால பேங்கிங் க்ரைசிஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதுலேருந்து பேங்கிங் இன்னும் ரெக்கவர் ஆகலை. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கூல் ஆஃப் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரைஸ் பண்ணதில் கூல் ஆஃப் பண்ணுவோம். அதே சமயம் அவங்க ஒரு டார்கெட் சொல்லியிருந்தாங்க, இன்ஃப்ளேஷனை 2% கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட்டும் ஒரு அப்சைடு ஸ்கினாரியோவில் தான் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமாக நிஃப்டியை பார்க்கும்போது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 17,350 60ங்கிறது ஒரு க்ரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதுக்கு அடுத்து டே கேண்டில் 17,350க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே நம்ம ஒரு புல் பேக் ரேலி அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தராக ஒவ்வொரு செக்டார், எந்தெந்த செக்டார் பாசிட்டிவாக இருக்குது அண்டு ஒரு 2 ஸ்டாக்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் அதில் அந்த செக்டாரில் அந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இப்போது ரீசெண்டாக செபி ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டினுடைய லாட் சைஸ் 25 இல்லாமல் 15க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிஃப்டிக்கு முன்னாடி 75 இருந்தது, இப்போ 50 சேஞ்ச் பண்ணாங்க. இப்போது பேங்க் நிஃப்டிக்கு 25 லாட்ஸ்லேருந்து இன்னும் ஃபர்தராக 15 லாட்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லாட் சைஸ் 15 குவான்டிட்டி சேர்ந்தது ஒரு லாட் சைஸ். அப்போ பேங்க் நிஃப்டி ஒரு பாயிண்ட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா 15 rupees ப்ராஃபிட் வரும். இது ஆக்சுவலாக ஜூலை மந்த்லேருந்து இந்த கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இப்போ ரைட் நோ இருக்கக்கூடிய ஏப்ரல், மே, ஜூன் இந்த கான்ட்ராக்ட் ஆஸ் யூஷுவல் 25 லாட்ஸ் தான் ட்ரேட் ஆகும். ஜூலையிலேருந்து ரெடியூஸ் ஆகும், 15 பர் லாட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகே, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ரீசெண்டாக என்ன பார்த்தோம், இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போ வேணாலும் ரிவர்சல் ஆகலாம். அதே போல் ரிவர்சல் ஆச்சு, செக்டார் வைஸாக ரிவர்சல் ஆச்சு. அதனால தான் 4 ரீசனால் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே ரைஸ் ஆக போகுது. மினிமம் 17,250 அண்ட் 17,750 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே போலவே ஃப்ரைடே ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் மார்க்கெட்டாக இருந்தது. ரைட், இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்சைடில் ரைஸ் ஆகும்போது 2 லெவல் ரீச் ஆகலாம். ஒன்று இந்த டாப்ல இருந்து ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது இனிஷியலாக 17,725 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஃபர்தராக இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சுன்னா க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த லெவல் ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இங்கே மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இதே போல் மேலே ரைஸ் ஆனால் கூட இந்த இடத்துல இருந்து திருப்பியும் மார்க்கெட் ட்ராப் ஆகலாம். கிளியராக ஹெட் அண்ட் ஷோல்டர் டாப்பில் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட்டே ஆனால் கூட ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் தான் அது வேலிடு பிரேக் அவுட்டாக இருக்கும். மார்க்கெட் அப்சைடு போகும். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கணும் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். சரி, இப்போ நம்ம மண்டே எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஃப்ரேமு ஸ்மால் டைம் ஃப்ரேமாக எடுக்கணும். நீங்கள் டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாப்ல இருந்து ஃபாலோ ஆகக்கூடிய மார்க்கெட்டு ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்கிறது இது. சரி, இப்போ இந்த இதில் இருந்து இன்னும் ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கிறேன். இந்த டாப்ல இருந்து நோட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் டச் பண்ணிட்டே இருக்குப்பாங்க. அதாவது என்னதான் மார்க்கெட் கேப் அப் ஆகி கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ரைஸ் ஆனால் கூட கரெக்டாக எந்த இடத்துல டச் ஆகிருக்குவாங்க. இது ட்ரெடிஷ்னலான ஒரு பேசிக்கான டெக்னிக் தான். ஸோ இதிலே கரெக்டாக மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணுது பாருங்கள். அட் த சேம் டைம் நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ மண்டே மார்க்கெட் இன்கேஸ் மண்டே மார்க்கெட் இதை ஹையை பிரேக் பண்ணால் மட்டுமே
நம்ம ஃபர்தராக வந்து அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது மண்டே டே க்ளோஸ் வரை வரணும். ஒரு ஸ்பைக்கு கூட டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலாம். என்ன பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்து பிகாஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருக்கு. அதே போல் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக கீழே ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துலையும் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. கீழே ஃபால் ஆகலாம். அட்லீஸ்ட் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகி ஒரு டே கேண்டில் இங்கே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து இந்த ஸ்ட்ராங் ரேலியை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரால் ரேலிங்கிறது வந்து இந்த அப்சைடு, அதாவது 17,750க்கு மேலே ஒரு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் ஓவரால் பாசிட்டிவான ஒரு ரேலி வந்து நியூ ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ மண்டே பொறுத்தளவுக்கு மண்டே வந்து எக்ஸ்பைரி டே. ஏன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து லீவு, அதனால மண்டே எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ மண்டே கொஞ்சம் வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீழே ஃபால் ஆகும்போது 17,050 17,000ங்கிறது குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். பிகாஸ் மார்க்கெட் ரைட் நோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. 2 நாளாக பையில் இருக்குது, திருப்பி இன்றைக்கும் பையில் இருக்கும் அப்படின்னு நினச்சி பை சைடு போக வேண்டாம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பொசிஷனலாக வந்து பை சைடு எடுக்கிறது பெட்டராக இருக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சார்ட்டோடைய அனாலிசிஸ் வந்து இதுதான். சேம் பேங்க் நிஃப்டி வந்து பாருங்கள். பேங்க் நிஃப்டியும் இந்த டாப்ல இருந்து கிட்டத்தட்ட எத்தனை முறை இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ட்ரேட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே வந்து டச் பண்ணோடனே மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுது. அகெயின் இந்த ட்ரெண்டை டச் பண்ணோடனே மார்க்கெட் செல் ஆஃப். ட்ரெண்டு நியர்பையில் வரும்போதே செல் ஆஃப். அகெயின் இந்த ட்ரெண்டு நியர்பையில் வரும்போது செல் ஆஃப். இப்போவும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் மண்டே வந்து இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட ஒரு ஸ்பைக் மாதிரி டச் பண்ணிட்டு கூட மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலாம். இதுவும் வந்து பாருங்கள், இந்த கேப் ஃபில்லிங் வந்து ஸோ இந்த பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 39,950, டாப்பில் 40,950. இந்த 2 ஜோன் வந்து ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. மார்க்கெட் வந்து 2 நாள் ரைஸ் ஆகிருக்கு. அகெயின் 3ஆவது நாள் ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு கூட திருப்பியும் கீழே ஃபால் ஆகலாம். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் கவனமாக இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி பாருங்கள். மண்டே எக்ஸ்பைரி இருக்குது ஃபின் நிஃப்டி. அண்ட் முக்கியமாக லைவ் மார்க்கெட்டில் நம்ம டெக்னிக்கல் அப்டேட் வந்து இந்த டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன். இதில் காமன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரீசெண்டாக லாஸ்ட் ஃப்ரைடே நான் போஸ்ட் பண்ணது. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி அப்சைடில் இருக்குது. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 40,540 வரைக்கும் இமீடியட்டாக ரைஸ் ஆகலாம். அப்சைடில் 40,540 சொல்லியிருந்தேன். 490 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக 560 வரைக்கும் ரைஸ் ஆச்சு. அகெயின் அந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணேன், 560 ரீச் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவருடைய ட்ரேட்ஸ் வந்து 6,926 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. என்னுடைய ட்ரேட்ஸை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னோடய ட்ரேட்ஸ் ஒன்லி 4,200 சம்திங் தான் ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். ஸோ இதில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டியினுடைய டெக்னிக்கலை வந்து பார்க்கும்போது இந்த டாப் ஜோனில் இருந்து டவுன் ட்ரெண்டாக இருக்க மார்க்கெட்டு எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18,200ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பிகாஸ் இந்த ட்ராலி வந்து ஸ்டில் நோ கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் வந்து இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்குது. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகுது. செல்லர்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன இந்த இடத்துல அன்டில் அதர்வைஸ் ஒரு நாள் டே கேண்டில் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் பொசிஷனல் கேரி ஃபார்வர்ட் ரிஸ்க்கு. இன்கேஸ் நாளைக்கு வந்து மண்டே வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆனால் கூட 18,200 220 என்பது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி கீழே ஃபால் ஆகும்போது இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும். மேக்ஸிமம் கீழே ஃபால் ஆச்சுன்னா 17,775ங்கிறது சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்கும். மார்க்கெட்டை அப்சைட் ரைஸ் ஆக்குறதுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிவ் டேர்னிங் பாயிண்ட்டாக 17,750 இருக்கும். டாப்பில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 18,220 இருக்கும். இந்த 2 லெவலையும் நோட் பண்ணி பாருங்கள், மண்டே ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸாக பார்க்கும்போது 2 செக்டார் வந்து ஒரு பெஸ்ட்டாக ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு 2 செக்டார் இருக்குது. ஒன்று வந்து எஃப்எம்சிஜி சொல்லுவேன். பிகாஸ் எஃப்எம்சிஜி செக்டாரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அப் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4 to 5 மந்த்தாகவே
இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. நிஃப்டி டவுன் ட்ரெண்டாக ட்ரேட் ஆகும்போது எஃப்எம்சிஜி செக்டர் அப் ட்ரெண்டாக ட்ரேட் ஆகுது. ஓகே, அட் த சேம் டைம் பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இது செகண்ட். தேர்ட் வந்து ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்ட் தான், ஸ்டில் நவ் அப் ட்ரெண்ட் தான். ஒவ்வொரு டைமும் ரெசிஸ்டன்ஸை அப் சைடில் பிரேக் ஆகுது பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப் சைடு வந்திருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த ரெசிஸ்டன்ஸ் அப் சைடு வந்திருக்கு. சப்போர்ட்டிவ் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட்டிவ்ல அக்யூமுலேஷன் நடக்குது. பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறாங்க, இந்த இடத்துலையும் பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறாங்க. அட் த சேம் டைம் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புல் பேக், இது ஒரு ரீடெஸ்டாக தான் இருக்கும் டுவர்ட்ஸ் அப் சைடில். அகைன் ஒரு நியூ ஹையை வந்து கொடுக்கலாம் டுவர்ட்ஸ் 46,900 ஆர் 47,000 வரைக்கும் அப் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். எஃப்எம்சிஜி செக்டாரில் இது வந்து செக்டார் அனாலிசிஸ். செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாக் வந்து அகைன் எஃப்எம்சிஜி செக்டாரில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. ஸோ ஓவரால் அப் ட்ரெண்டில் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த ஸ்டாக் வந்து அப் டு 19,000 வரைக்கும் வி கேன் அக்யூமுலேட். டுவர்ட்ஸ் அப் சைடில் மினிமம் வந்து 20,250 அண்ட் 20,650 வரைக்கும் அப் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். பிகாஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அப் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி செக்டார் அண்ட் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை வந்து நோட் பண்ணியிருக்கோம். செகண்டாக வந்து நம்ம பார்க்குறது வந்து ஃபார்மா செக்டர். ஃபார்மா செக்டருடைய வீக்லி சார்ட்டை வந்து பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இந்த சார்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டிவ் ஜோனில் இருக்குது. இந்த பாட்டம் மோஸ்ட் ஆகும்போதே ஃபார்மா பாட்டம் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பாருங்கள் பவுன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது டே டைம் ஃப்ரேமில் இந்த டாப்ல இருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டு எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஜோனில் தான் இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஈவன் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தால் கூட ஒரு ஸ்ட்ராங் புல் பேக் ரேலி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரில் நம்ம பார்க்குறது கிளென்மார்க் ஃபார்மா. கிளென்மார்க் ஃபார்மா ஆல்ரெடி நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் ஃப்ளாட்டாக ட்ரேடான இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேடான இந்த ஃபார்மா செக்டாருடைய ஸ்டாக்கு கிளியராக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ரிவர்சல் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் இந்த டாப்பில் வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. ஸோ ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து மினிமம் 510 அண்ட் 560 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 464 ட்ரேட் ஆகுது. 510 564 வரைக்கும் அப் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். இது பொசிஷனலாக ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து நோட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் வந்து பார்க்குறோம். ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பட் இந்த பவுன்ஸ் பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஜோனில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒன்று மேலே ரெக்கவர் ஆகுது, இந்த பாட்டம் அவுட்லேருந்து ரெக்கவர் ஆகும்போது ஒன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் ரெக்கவர் ஆகுது. ஓகே, இன்கேஸ் இப்போ ரைட் நோ இருக்கிறதே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ரெக்கவர் ஆகுது. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் ரெக்கவர் ஆகுது. இப்போ ரைட் நோ இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 6,200. இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட 6,400ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மினிமம் டுவோர்ட்ஸ் 6,000 வரைக்கும் கரெக்ஷன் வரலாம். ஸோ பியூர்லி இன்ட்ராடேல ட்ரேட் எடுங்க. பொசிஷனல் வைஸாக இந்த ட்ரெண்டை நம்பி ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மினிமம் வந்து கரெக்ஷன் 6,000 அண்ட் 5,750 வரைக்கும் கூட இந்த கரெக்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, க்ரூடை பொறுத்தளவுக்கு இதை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து கம்மிங் மண்டேல இருக்குது. அதே சமயம் ஆன்லைன் கிளாஸஸும் கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. April 3rd இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும். கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பரில்.
தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.